தொழில்துறை அமைச்சர்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரீல்ஸ் மட்டும் போடல, இப்ப வந்து படன்னு வெடிச்சிருக்கிறாங்களாம். என்னன்னு பாத்துருவோமா? தமிழகத்துக்கு வர வேண்டிய தொழில் முதலீடுகள் எல்லாமே ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு வந்து நான் என்ன வேணும்னேங்க பண்றேன் அப்படின்ற மாதிரி பதில் அளிக்கிற வரையில சட்டசபையில் உரிய பதில் அளிக்க தயாராக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டிஆர்பி ராஜா. இன்னும் தொழில்துறை அமைச்சராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னும் தயவு செய்து அவரு இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரியும் அமைச்சர் கீர்த்தனா அவங்க வந்து கூறிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சிவகாசி தொகுதியில் முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தாவேகா சார்பில் பொது மருத்துவ மையம் வந்து நடைபெற்றிருக்கு. அந்த மருத்துவ முகாம்ல தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க வந்து மருத்துவ பரிசோதனை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க தான் இனிஷியலா அந்த பரிசோதனை செஞ்சு அதை வந்து துவக்கி வச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறமா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. செய்தியாளர்களை சந்திச்ச அமைச்சர் கீர்த்தனா அவங்க வந்து தொழில்துறை வளர்ச்சிக்காக நாங்கள் வந்து ஹூண்டாய் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியோட நாங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் செய்யறதுக்காக மறு உறுதி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மற்ற அந்த மாடலிங் அது மாதிரி மோத்லிங் இது மாதிரி உள்ளிட்ட இன்னும் 2 நிறுவனங்கள்ல முதலீடு ஒப்பந்தம் கூடிய சீக்கிரமா நாங்க மேற்கொள்ளப்பட இருக்கிறோம். கடைசி 30 நாட்கள்ல ஏராளமான நிறுவனங்கள் எல்லாம் நீங்க வந்து பார்த்து தொழில் முதலீடு ஒப்பந்தம் செய்யும் அளவிற்கு நாங்க முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழில் முதலீடுகள் எல்லாமே ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அவங்களுக்கு கீர்த்தனா அவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்றவங்க தக்க பதிலடி கொடுக்கும் வகையில சட்டசபையில நான் வந்து பதில் சொல்ல இருக்கிறேன். எந்த நேரத்துல தொழில் முதலீடு ஆந்திராவுக்கு போனுச்சு அப்படின்றதுக்கான ஆதாரத்தை சட்டசபையில நான் காண்பிப்பேன் அப்படின்ற மாதிரியும் அதுக்கு தயாராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப சட்டசபையில யாராவது கேள்வி எழுப்புவார்கள் அப்படின்ற மாதிரி நம்புறன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. தொழில்துறை முதலீட்டை ஒரு 30 நாட்கள்ல யாராவது அவங்களுடைய மனசோட விருப்பத்துக்காக ஆந்திராவுக்கு வந்து அனுப்பிடுவாங்களா? தொழில்துறை முதலீடு அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அது ஒரு லாங் டெசிஷன், நீண்ட செயலாக்கம். முதலீட்டிற்கான பல கட்ட செயலாக்கம் நடைபெறாமல் தாமதம் ஏற்பட்டுச்சு. அதன் காரணமாக தான் தமிழகத்துல இருந்து அவங்க வெளியே போயிருக்காங்க. தமிழகத்தை விட்டு முதலீட்டாளர்கள் வந்து எதற்காக போனாங்க, அவங்க வந்து எப்பொழுது வெளியே போனாங்க, என்ன ரீசன் அப்படின்றது குறித்து நிறைய விவரங்கள் என்கிட்ட இருக்கு. அதுவும் விவரங்கள் மட்டும் இல்ல, ஆதாரத்தோட நான் வச்சிருக்கிறேன். ஸோ இந்த விவரங்களுடன் கூடிய ஆதாரத்தை நான் கூடிய சீக்கிரம் அமல்படுத்துவேன் அப்படின்ற மாதிரியும் அதை நான் வந்து மேடையில தான் சொல்ல முடியும். சட்டசபையில என்கிட்ட கேட்க சொல்லுங்க டிஆர்பி ராஜா அவர்களை, என்னை வந்து கேட்க சொல்லுங்க, நான் நிரூபிக்கிறேன். ஏன்னா முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவங்க இன்னுமே வந்து நாம தான் தொழில்துறை அமைச்சர் அப்படின்ற மாதிரி அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. கொஞ்சம் ப்ளீஸ் தயவு செஞ்சு டிஆர்பி ராஜா அவங்க வந்து மாற்றத்தை ஏத்துக்கணும். அவர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் முடிவெடுத்து அவரை வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய அந்த பண்ணையார் வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, பகட்டு வாழ்க்கை, பண்ணையார் வாழ்க்கை, இது எல்லாமே விட்டுட்டு தயவு செஞ்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் மரியாதையை கொடுங்க. இதுதான் நீங்க மக்களுக்கு கொடுக்குற மரியாதை. மக்களை அவமதிக்கிற செயலை தான் இப்ப வரைக்கும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கடன் இல்லாமல் எந்த ஒரு வீடுமே இது வரைக்கும் இருக்காது. அதே மாதிரி மாநில அரசும் கடன் வாங்கி நல்ல விஷயத்துக்காக தான் அதை பயன்படுத்தி இருந்தா அது நல்லதுதான். அது எந்த விஷயத்திற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்றத மக்கள் வந்து அதனால மக்கள் பயனடைந்தார்களா அப்படின்றதுதான் வந்து கேள்வி. ஏன்னா நம்ம கோவிட் டைம் பார்த்தோம். ஸோ அந்த கொரோனா டைம்ல அதை ஒரு காரணமா காட்டி நிதி நிலைமை குறை சொல்வது ஏற்புடையது கிடையாது. ஏன்னா கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத் இது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட் எல்லாமே வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளானுச்சுதான். ஆனா அந்த மாநிலங்களுடைய வளர்ச்சி விகிதம் வந்து குறையல. நிதிநிலை குறித்தும் என்கிட்ட வந்து ப்ராப்பரான டேட்டாஸ் என்கிட்ட இருக்கு. அதை நான் வந்து கேட்டாலும் தர தயாரா இருக்கேன். எல்லா வித ஆதாரங்களோட நான் இருக்கிறேன். இப்ப தமிழகத்துல பார்த்தோம்னா இளைஞர்கள் எல்லாருமே 1 லட்சம் வரைக்கும் கடன் சுமக்கிற நிலையில இருக்கிறாங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்வதற்காக ஆட்சிக்கு வந்திருக்கிற டிவிகேவை நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளுதான் ஆகணும். நீங்க ஏத்துக்க முடியாம கீழ்த்தன
தேவையில்லாதனமான குடைச்சல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு தான் கண்டிப்பா கேடா அமையும். ஏன்னா இப்ப 5 ஆண்டுகள் மக்களை நீங்க வந்து ஏமாத்திட்டீங்க. அதனாலதான் மக்கள் உங்களை வந்து தூக்கி போட்டுட்டு மாற்றம் வேணும்ட்டு எங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா நீங்க மக்கள் எங்களை கொண்டு வந்ததே நீங்க மதிக்காம, மக்களையே மதிக்காம இழிவுபடுத்துற வகையில தற்கூறின்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. இது எந்த வகையில நியாயம் அப்படின்ற மாதிரி முன்னாள் ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள் எல்லாரையும் கையில வச்சுக்கிட்டு நீங்க வந்து எங்களுடைய அண்ணாவுடைய ஆட்சிக்கு, அதாவது தளபதி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் முயற்சியில நீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதையும் மீறி ஊழல் இல்லாத ஆட்சியை முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஊழல் இல்லாத ஆட்சி நடந்துதான் இது வரைக்கும் நடந்து வந்துகிட்டு இருக்கு. ஒரு மாசத்துக்கு மேல பாக்குறோம், இது வரைக்கும் ஒரு ஊழல் கூட இல்ல. இதுதான் பெரிய மாற்றம். இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள நீங்க கத்துக்கோங்க. இல்லைன்னா கல்யாண வீடாக சென்று நீங்க கதறிக்கிட்டே அங்க நீங்க கத்திக்கிட்டே இருங்க. இப்ப 70 ஆண்டுகளாக ஆண்ட கட்சிகளால மாற்றத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியலதான் நம்ம கண் கூட பாக்குறோம். இப்ப தாவேக ஆட்சியில சாமானியர் கூட எம்எல்ஏ ஆகலாம். ஜாதி, மதம் இது எதையுமே பார்க்காமல் மக்களுக்கு சேவை செய்யும் மனசு, அந்த ஒரு எண்ணம் இருந்தா போதும், யாரு வேணாலும் எம்எல்ஏ ஆகலாம், அமைச்சர் ஆகலாம்ன்ற நிலைமைய தமிழகத்திற்கு கொண்டு வந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா விஜய் அவர்கள் தான். சோ முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே ஊழல் இல்லாத ஆட்சியை தான் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமும் கொடுப்பாங்க. நீங்க சும்மா முதலீடு எல்லாமே ஆந்திராவுக்கு போயிடுச்சு, நான் வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன், அமைச்சர் வந்து ரீல்ஸ் மட்டும்தான் போடுறாங்க, இது மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க இல்லையா? இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. என்கிட்ட ஒரு டேட்டா பேஸே இருக்குது. நான் அந்த டேட்டா பேஸோட கண்டிப்பா சட்டசபையில என்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா நான் வந்து சொல்லுவேன். ஆனா இந்த பிரஸ் ரிப்போர்ட்ல என்னால சொல்லிட முடியாது. இதுக்குன்னு எனக்கு ஒரு மேடை வேணும். அந்த இடத்துல தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இடம், பொருள், ஏவல் இதெல்லாம் இருக்கு இல்லையா? திடீர்னு நான் பாட்டுக்கு இங்க என்னால சொல்லிட முடியாது இல்லையா? அதுக்காக ஆந்திராவுக்கு போயிடுச்சுன்னு நீங்க வந்து சொல்ல வேண்டாம். அது போனாலும் எங்கள்கிட்ட மற்ற முதலீடுகளை இருக்கிறதுக்கான ஐடியாக்கள் நிறைய இருக்கு. கூடிய சீக்கிரம் நாங்க வந்து அதை செய்வோம். இப்ப ஜிடிபி லெவல்ல தமிழ்நாடு 2 டிஜிட்ல இருக்கு. கண்டிப்பா நாங்க அதை இன்க்ரீஸ் தான் பண்ணுவோம். இந்த 2 முதலீடு ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இந்த கப்பல் கட்டும் தளம் ஒண்ணு, அதற்கப்புறம் அந்த போர் விமானம் தயாரிக்கிற அது சம்பந்தமான தொழில்துறை வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு நீங்க வந்து சொல்றீங்க. ஆனா அதை தாண்டி எங்கள்கிட்ட முதலீடு இருக்கு. இப்ப ரீசெண்டா கூட சிவகாசியில போயிட்டு ஒரே ஒரு கஸ்டமர்கிட்ட கிட்டத்தட்ட 6000 கோடி முதலீடு பண்ற அளவுக்கு நான் வந்து வருவாயை ஈர்த்துட்டு வந்திருக்கேன்ற மாதிரி கீர்த்தனா அவர்கள் சொன்னாங்க போலந்து நாட்டுல. அது ரொம்ப சர்ச்சையானுச்சு, நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. டிஆர்பி ராஜா அவர்களே, நீங்க வந்து முன்னாள் அமைச்சர் தான், இப்ப கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட்டுக்கு வாங்க. நீங்க பாஸ்ட்லயே இருக்கிறீங்க. இப்ப ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொருத்தவங்கள நியமிச்சிருக்காங்க இல்லையா? அந்த துறைய அவங்க பார்த்துப்பாங்க, கண்டிப்பா பெஸ்டா பண்ணுவாங்க. ஏன்னா தாவேகால இருக்கிற எல்லாருமே ஜாதி மதம் இல்லாம மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், எல்லாருக்குமே இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமை வரணும். யாருமே வந்து இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்ற ஒரு வாழ்க்கையை நாங்க மக்களுக்கு கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். அதுக்காக தான் நாங்க வந்து உழைச்சிட்டு இருக்கிறோம். முதல்வர் விஜய் அவர்கள் கூட 9 to 4 மார்னிங்ல 9ல இருந்து ஈவினிங் 4 வரைக்கும் சட்டசபையில இருக்கிறாங்க. அதற்கப்புறம் 4 மணிக்கு மேல பல ஃபைல்ஸோட பனையூர் ஆபீஸ்ல அவங்க ஒர்க் பண்றாங்க. அதனாலதான் சட்டசபையில அவங்களுடைய ஃபேஸ் கொஞ்சம் வாடி போயிருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா 8 hours 9 hours ஒர்க் பண்ணலாம், அதுக்கு மேலேயும் ஒர்க் பண்ணா கொஞ்சம் ஃபேஸ்ல தெரிஞ்சிடும் இல்லையா? ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, ஒரு மாசம் ஃபுல்லா வந்து ஓட்டியே பார்த்துக்கிட்டு இருந்தா கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனாலதான் அவர் சோகமா இருக்காரா என்னன்னு தெரியல. சோ இதெல்லாம் வந்து கீர்த்தனா அவர்கள் இப்ப வந்து பேசியிருக்காங்க. ட்ரோல் நம்மள பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே இவங்க வந்து இவ்வளவு பேசுறாங்க. ஏன்னா இனிஷியலா இவங்க என்ன பண்ணாங்க, நல்லா கோட் ஷூட் எல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமா அமெரிக்கா அந்த மாதிரி கார்பரேட் அந்த ஒரு ரேஞ்சுக்கு ரீல்ஸ் போட்டாங்க இல்லையா? பாவம். ஆனா அவங்களுக்கு தெரியல, மிகப்பெரிய பணக்காரர்கள், தொழில் அதிபர்கள் எல்லாருமே ரீல்ஸ் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க மாட்டாங்க, அதுல அவங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது கீர்த்தனா அவர்களுக்கு தெரியல. நம்ம ரீல்ஸை பார்த்துட்டு கண்டிப்பா முதலீடு பண்றதுக்காக பெரிய பெரிய பணக்காரர்கள் வேற கண்ட்ரில இருந்தெல்லாம் கண்டிப்பா வருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க. ஆனா அந்த ரீல்ஸ் மூலமா எந்த பயனும் இல்லை. அவங்களுக்கு ஒருவேளை வியூஸ் போயிருக்கும், அது மூலமா அவங்களுக்கு டாலர்ஸ் வந்திருக்கும், அவங்களுடைய பர்சனலுக்கு வந்திருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுக்கு எதுவும் வந்த மாதிரி தெரியல. தொழில்துறை அமைச்சரா இப்ப இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றத கேட்டதுக்கு தான் நான் சொல்றதுக்கான இடம் இது கிடையாது. அதுக்காக எனக்கு வந்து ஒரு மேடை போடணும், ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கணும், இல்ல சட்டப்பேரவையில கேளுங்க,
சட்டமன்றத்துல கேளுங்க, நான் சொல்றேன், ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்கு, தரவுகள்லாம் நான் வந்து பக்காவா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதனால எந்த கேள்வியை எங்க கேட்கணுமோ அங்க கேளுங்க அப்படின்ற மாதிரி அந்த முகாம்ல சொல்லியிருக்கிறாங்க. அந்த முகாம் சிவகாசியில இப்ப ஜூன் 22 தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவங்களுடைய பிறந்தநாள் வருது இல்லையா, அதற்காக ஒரு கேம்ப் ஒன்று அங்க போட்டிருக்காங்க, மெடிக்கல் கேம்ப். அந்த மெடிக்கல் கேம்பை கீர்த்தனா அவர்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து செக்அப் பண்ணியிருக்கிறாங்க, தொடங்கி வச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து ஏழை மக்கள்லாம் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த சந்திப்புல அவங்க வந்து லைட்டா டிஆர்பி ராஜா அவர்கள் இருக்காங்க இல்லையா, முன்னாள் அமைச்சர், அவரையும் வந்து வம்புக்கு இழுத்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம், சட்டசபையில இவங்க என்ன ஆதாரத்தை வந்து வெளியிடுவாங்க, எதற்காக இந்த 2 பெரிய முதலீடுகளும் தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவுக்கு போணுச்சு அப்படின்றத அவங்க கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். ஏன்னா எல்லாரும் கேட்குறாங்க இல்லையா, அப்ப சொல்லிதானே ஆகணும். இது வந்து இவங்க கொண்டு வந்தது இல்லை, இந்த முதலீடை ஈர்த்தது கண்டிப்பா டிவிக்கு ஆட்சி கிடையாது, இது கடந்த கால ஆட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க தான் அவங்க எடுத்துட்டு வந்ததை, அவங்க அவ்வளோ ஃபைல் டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சதை இவங்க ஈஸியா எங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ண டைம் இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி முதலீடை எடுத்துட்டு வரதா இருக்கட்டும், தக்க வச்சுக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பெரிய ப்ராசஸ். அது லாங் டைம் டியூரேஷன் வேணும். திடீர்னு நேற்று வந்து இன்னைக்கு நம்ம சைன் போட்டு இது பண்ணிட முடியாது. ஸோ நம்ம வேற ஒர்க்ல பிஸியா இருந்ததுனால அதுக்கான டைம் கொடுக்காததுனால அவங்க வந்து போயிட்டாங்க. ஏன் போனாங்க, எப்போ போனாங்க, எதுக்கு போனாங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கீர்த்தனா அவர்கள் பக்காவா வச்சிருக்கிறாங்க. டீட்டெயிலோட சட்டமன்றத்திலேயோ இல்லை வேற ஏதாவது அவங்க ஆசைப்படுற மாதிரி பெரிய ஸ்டேஜ் போட்டு மைக்கு கொடுத்து அந்த கேள்வியை கேட்டால் அவங்க சொல்றன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லுவாங்களா அப்படின்றத நாம கண்டிப்பா வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.